நாட்டுக்கு எதிராக அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் மேற்கொண்ட போர் அவர் அரியணை ஏறிய பிறகு சந்தித்த மிக முக்கியமான மற்றும் முதல் பெரும் போராகும். இது காந்தளூர் சாலை கலமறுத்தருளி என்று கல்வெட்டுகளில் போற்றப்படுகிறது. ராஜராஜ சோழன் மன்னனாக பொறுப்பேற்றவுடன் சோழ பேரரசுக்கு சவாலாக இருந்த தென்பகுதி அரசுகளை ஒடுக்க முடிவெடுத்தார். அப்போது பாண்டிய மன்னன் அமரபுஜங்கன் சேர மன்னன் மற்றும் ஈழ மன்னருடன் இரகசிய கூட்டணி வைத்திருந்தார். ஒன்று போரின் பின்னணி சோழர்களின் ஆதிக்கம் தருகே பரவுவதை தடுக்க பாண்டியர்களும் சேரர்களும் இணைந்தனர். குறிப்பாக சேர நாட்டு எல்லைக்குட்பட்ட காந்தளூர் சாலை இன்றைய திருவனந்தபுரம் அருகே ஒரு பெரிய ஆயுத கிடங்காகவும் போர் பயிற்சி மையமாகவும் விளங்கியது. பாண்டிய மன்னனுக்கு அங்கிருந்து பெரும் ஆதரவு கிடைத்தது. 2 போர் வியூகம் அருள்மொழிவர்மன் தனது படைகளுடன் பாண்டிய நாட்டின் மீது மின்னல் வேக தாக்குதலை நடத்தினார். முதலில் பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை எதிர்கொண்டு அவனை தோற்கடித்தார். பாண்டிய நாடு சோழர்களின் வசம் வந்தது. இதன் அடையாளமாகவே ராஜராஜனுக்கு பாண்டிய குலாசனி, பாண்டிய வம்சத்திற்கு இடி போன்றவன் என்ற பட்டம் கிடைத்தது. அதன் பின் தப்பி ஓடியவர்களுக்கு புகலிடம் கொடுத்த சேர நாட்டு காந்தளூர் சாலை மீது படையெடுத்தார். 3 காந்தளூர் சாலை கலமறுத்தல். இப்போரில் அருள்மொழிவர்மன் காந்தளூர் சாலையில் இருந்த பகைவர்களின் கப்பல்களை கலங்களை அழித்தார். கலமறுத்தல் என்பது அவர்களின் கடற்படையையும் ஆயுத பலத்தையும் முழுமையாக சிதைப்பதை குறிக்கும். இந்த வெற்றியின் மூலம் அருள்மொழிவர்மன் நிலைநாட்டியவே தென் மண்டல ஆதிக்கம் பாண்டிய நாடு முழுவதும் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நிர்வாக மாற்றம். பாண்டிய நாட்டுக்கு பாதுகாப்பாக சோழ பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டனர். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.